ஒன்றாவது பாடல். ஞானமும் நல் வித்தையும் பெற அபிராமி அந்தாதி. உதி என்பது வித்தையை குறிக்கும். நாம் கண்களால் நேரடியாக காணும் இறைவன் சூரியன். அவனே அனைத்து வித்தைகளையும் அருள்பவன். அவனை அவளது உச்சியில் அனைவரும் காண திலகமாக அமர்த்தியுள்ளாள். ஞானப்பழம், மாதுளம் கனி, மாங்கனி என்று இருவேறு கருத்துக்கள் உண்டு. மாதுளம் போது மலரும் பக்குவமான நிலையில் உள்ளன. மாதுளம் பூ நிறத்தால் அவள். ஞானவேல் அளித்தவள் முருகப்பெருமானுக்கு. அதனால் ஞானம் அளிக்கும் நிலையில் உள்ளவள் அவளே. பதுமநிதியாக, மலர் கமலையாக அனைத்து செல்வங்களையும் நமக்கு அளிப்பவள் ஆவாள். தாமரை என்பது ஒரு அறிவு சார்ந்த குறியீடாகவும் செல்வ வளமாகவும் கருதப்படுகிறது. அடியவர்களின் ஐம்புலன்களின் உணர்வுகளாக, அறிவாக, ஆன்மாவாக அவளே விளங்குகிறாள். உலகின் மிக உயர்ந்த வாசனை திரவியம் உயிர் ஆகும். உயிரற்ற உடல் துர்நாற்றம் எடுக்கும். நம் உடலின் வாசனையாக அவளே விளங்குகிறாள். விழுத்துணை, நிலையான சிறந்த செல்வம் அவளே ஆவாள். மாணிக்கம் கதிரவன் ஒளியை குறிப்பது. கடி வாசனை. தோயம் நீர்மமான பொருள். பாடல். உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம்போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே.